ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/2/2025 சாக்கார முரளி. பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அமர்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் சுத்தினாலும் பாபாவுடைய நினைவிலேயே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு பயிற்சி பண்ணுங்க. ஸோ இது சமீபத்திய 1970 முரளியில் கூட பாபா சொல்லியிருப்பார், ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்ரீமத் படி இருக்கிறானான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா செஞ்ச பிறகு யோசிச்சிங்கன்னா ஆல்ரெடி பாவம் செஞ்சிட்ருப்பீங்கன்ற. ஸோ இங்கே முதல் ஸ்ரீமத்து பாபா நினைவிலே இருக்கிறது தான் இல்லை, அந்த நினைவில் இருந்தே காரியம் பண்ணணும். இடையிடையில் 5 நிமிஷத்தில் கவனம் கொடுக்கணும். நான் ஆத்ம உணர்வில் இருக்கிறேனா, பாபா கூட இருக்கிறேனா, கருவின்னு உணர்றேனா அப்படின்னு செக் பண்ணணும். அதில் ஒன்று சொல்லியிருப்பார், இந்த ஞானத்தை சக்தி ரூபத்திலையும் ஒளி ரூபத்திலையும் நீங்கள் மாற்றலைன்னா இந்த ஞானம் எடுத்து என்ன பிரயோஜனம்னு கேட்டிருப்பார். ஸோ செம பவர்ஃபுல் முறையில் அந்த அவ்யக்த முறையில் இந்த ஞானமும் யோகமும் உங்களுடைய 2 முக்கிய பாடங்கள் இல்லையா. ஞானத்திலே தாரணை வந்துடும், யோகத்தில் இருந்து சேவை பண்ணணும். ஞானம் ஃபுல்லாக வந்துடுச்சு, யோகமும் வந்துடுச்சுன்னா சேவை பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. யோகான்னா நினைவு, பாபாவை நினைக்கிறது, ஞானத்தை நினைக்கிறது. கேள்வி, புத்திசாலி குழந்தைங்க ஒருபொழுதும் இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. எந்த வார்த்தை? எங்களுக்கு யோகா செய்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. யாராவது அவங்க அப்பாவை எப்படி நினைக்கிறதுன்னு கற்றுக்குவாங்களா? இது படிப்பு. நீங்கள் படித்து இந்த ஸ்கூலில் படித்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. உங்கள் அப்பாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்றார். ஸோ இப்படியும் பாபா சொல்லுவார், யோக பலம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஸோ 2த்துக்கும் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதை அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை பற்றி சிந்தனை பண்ணும் பொழுது, ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது ஞானத்தை கொடுத்தவர் ஞாபகம் வருவார் ஆசிரியர் ரூபத்தில். ஸோ பாபா சொல்கிறாரு, நினைவு செய்கிறதுக்காகவே போய் உட்காந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுன்றார். காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நினைவில் இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றார். அப்போ பிரம்மா பாபா உட்காந்து நினைவு பண்ணலையா? மம்மா உட்காந்து நினைவு பண்ணலையா? எல்லாருமே உட்காந்து நினைவு பண்ணுறாங்க. ஆனால் நாள் முழுவதும் இதே வேலையாக இருக்க மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு நினைவு பண்ணுவாங்க, சாயங்காலம் அந்த மாதிரி நினைவு பண்ணுவாங்க. மற்ற நேரம் நினைவில் இருந்துக்கிட்டே காரியம் செய்வாங்க. ஸோ உட்காந்து நினைவு பண்ணுறதும் முக்கியமானது, அதையும் புரிஞ்சுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் காரியம் செய்யும்போது அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைங்களுக்கு சொல்கிறார், நம்மக்கிட்ட இந்த ரதத்தின் மூலமாக பேசிகிட்டு இருக்கிறவர் ஆன்மீக தந்தைன்னு குழந்தைங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால் உங்கள் கண் ரதத்தில் போகலை, ரதத்துக்குள்ளே இருக்கிற பாபா கிட்ட போகுது. ஸோ அதனால தான் பைபிளில் மோசஸ் கிட்ட அந்த ஒலி பேசினதாக காட்டுறாங்க. ஒலி தனியாக பேசிச்சு, ஒரு முள் எரியுது. அப்போ முள் மாதிரி இருந்த பிரம்மா உடம்புக்குள்ளே அந்த ஜோதி பேசுது. நீங்கள் அவருடைய குழந்தையாக இருக்கிறீங்க இல்லையா? அதனால் எப்படி பாபாவுடைய நினைவில் உட்கார்றது அப்படின்னு நீங்கள் பாபா கிட்டேயோ அல்லது எந்த சகோதரன் சகோதரிகிட்டேயோ கேட்குறதே தப்புன்றார். அவர் என் அப்பான்ற நினைவு, அந்த நிச்சய புத்தி வந்துடுச்சுன்னா அது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தைங்க கிடையாதே. இங்கே முக்கியமான விஷயம் நான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது தான். அது அழிவற்றது, அது எடுக்கிற உடல் அழியக்கூடியது. ஆத்மா சின்னதாக இருந்தாலும் மகிமையெல்லாம் ஆத்மாவிற்கே, உயர்ந்தது ஆத்மா தான். ஆனால் அறியாமை மார்க்கத்தில், அஞ்ஞான மார்க்கத்தில் யாருக்குமே ஆத்மாவாக தன்னை உணரக்கூடிய ஞானம் கிடையாது. இந்த உடல் மூலமாக ஆத்மா தான் பேசிட்டு இருக்குதுன்னு தெரியாது. ஆத்மான்னு சொல்லுவாங்க, பட் ஆத்மா தான் நானுன்னோ பண்ணுறதெல்லாம் ஆத்மா தானோ அவங்களுக்கு தெரியாது. தேக உணர்வில் நான் இப்படி பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகிட்டு இருக்கிறீங்க. ஆத்மாக்கள் தான் சொல்லுது, நான் பேசுகிறேன், இந்த உடல் மூலமாக நான் பேசுகிறேன், இந்த காரியத்தை செய்கிறேன். அப்படி பிரித்து 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 சொல்லணும். உடம்பு மூலமாக நான் இதை பண்ணுறேன், உடம்பு மூலமாக இதை பண்ணுறேன் அப்படின்னாலே பண்ணுறது ஆத்மான்னு ஞாபகம் வந்துடும். பிரம்மா மூலமாக பாபா பேசுகிறாரு, பிரம்மா மூலமாக பாபா பேசுகிறாருன்றதை மறந்து கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, பிரம்மாவே உலகத்தை படைச்சிட்டாருன்ட்டாங்க. உடனே முஸ்லீம்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, படைப்பவர் தான் கடவுள், அப்போ பிரம்மா தான் கடவுள்ன்ட்டாங்க. ஸோ அவர்களுக்கு அது புரியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு அல்லானா கடவுள்னு அர்த்தம், ஆனால் அந்த கடவுள் யாருன்னு அவங்களே தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்து மதத்தில் தான் இத்தனை கடவுள் இருக்குது, இதில் யாரோ ஒருத்தராக இருப்பாருன்னு தேடிட்டு இருக்கிறாங்க. ஆத்மாக்கள் எல்லாமே ஆண் தான். பாபா சொல்கிறார், இந்த வார்த்தைகளை நான் பல தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் குழந்தைங்க கிட்ட இருந்து. பாபா எனக்கு யோகாவில் உட்காருது எப்படி கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்க கற்றுக் கொடுங்கன்ட்டு. ஏன் கேட்குறாங்க தெரியுமா? பேசுகிறது கடவுள்னு தெரியாததுனால கேட்குறாங்க. நானுமே யோகா கற்றுக்கணும் அப்படின்னு தான் போனேன் பிரம்மகுமாரி சென்டர். என்னடா யோகா மட்டும் சொல்லியே கொடுக்க மாட்டுறாங்க. பிரதர்கிட்ட கேட்பேன், யோகா சொல்லிக் கொடுங்க பிரதர், யோகா கண்டிப்பாக பிரதர், அதுதான் முக்கியமானது சொல்கிறாங்க. ஒரு நாள் நானும் முரளி படிக்கும்போது தான் அடாடா பேசிகிட்டு இருக்கிறதே கடவுளா அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துடுது, நினைக்கிறது தான் யோகான்றதே அப்புறம் தான் தெரியுது. பட் ஆனால் அவங்க அப்படி சொன்னதும் ரைட்டு தான். ஏன்னா நமக்கு ஒளிப்புள்ளியாக ஏன்னா இவ்வளோ தானான்னு தோணினாலும் தோணிடும், யாருக்கு தெரியும். ஏன்னா என்னென்னமோ பண்ணணும் அப்படின்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஸோ அது கரெக்டாக அந்தந்த நாடகம் கரெக்டாக நடத்துது, யார் மீதும் குற்றம் இல்லை. ஸோ திரும்ப திரும்ப கேட்குறாங்க, எப்படி பாபா யோகா பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் சூப்பராக சொல்கிறாரு பாருங்க பாபா, லவ் யூ பாபா. நீங்கள் உட்கார்றீங்க, உங்கள் முன்னாடி ஒருத்தர் உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், அப்பா குழந்தையாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கும் அந்த மனிதனுக்கும் என்ன லட்சியம் அப்படின்னா, பாபா நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கணுன்றது தான் லட்சியமாக இருக்கணும். நீங்கள் பேசுவீங்க, ஆனால் நினைவு கட்டாகாமல் பேசணுன்றது லட்சியமாக இருக்கணும். இதுதான் யுத்தம். ஆனால் பாடசாலை யோகத்தை சொல்லி கொடுக்கறது மட்டும் இங்கே வேலை கிடையாதே. முக்கியமாக இதை படிக்கிறதுக்காகத்தான் இது. அதனால் அதை நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பயிற்சி நீங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். நினைக்கணும்னு ஒரு லைனில் முடிச்சாச்சு. எப்படியெல்லாம் நினைக்கணுன்ற யுக்தியை நீங்கள் உருவாக்கணும். நினைவில் இருக்கிறதுக்காக நீங்கள் இங்கே வரல, அதை புரிஞ்சுக்கணுன்றார். சும்மா உட்காந்துட்டு போகலாம், அதுக்கு வரல. விபாசனா யோகாவில் தான் அதை பண்ணுவாங்க. கம்முன்னு போய் உட்காந்துட்டு அங்கே எதையுமே நினைக்க மாட்டாங்க. இங்கே ஞானம் இருக்குது இல்லையா? கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போனால் ஞானம் சொல்கிறாங்க, முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. இந்து கோயிலில் சும்மா போயிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் உட்காந்துட்டு போகிறீங்களா? கிடைக்கவே இல்லை. இந்துக்கள் தான் அனாதையாக ஞானமே இல்லாதவர்களாக இருந்தாங்க. ஸோ இப்போ கிடைச்சிருக்குது. 5000 வருஷம் கழித்து வந்திருக்கிறாரு. அவர் பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு ஆசை இல்லையா உங்களுக்கு? ஸோ பாபா புரிய வைக்கிறாரே, நீங்கள் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் சுற்றினாலும் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. அது புரியலையா உங்களுக்கு? நான் சொன்னதையே நினைவு செய்யுங்க. என் அப்பா இப்படியெல்லாம் சொன்னார், ஏன் சொன்னார், எவ்வளோ அன்பு இருந்தால் இதை சொல்லியிருப்பார், எவ்வளோ அக்கறை இருந்தால் தினம் தினம் சொல்லுவார். மற்றபடி நினைக்கிறதுக்காகவே போய் உட்காந்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பாபா சொல்கிற நிறைய விஷயங்கள் முரண்படும். இதே அதிகாலையில் போய் உட்காந்துக்குங்க, மொட்டை மாடியில் உட்காருங்க, மலை மேலே உட்காருங்கன்னெலாம் சொல்லுவார். இப்போ நீங்கள் உட்காந்து தான் நினைவு பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுன்ற. ரெண்டும் முரண்படுது இல்லையா? ஸோ அதோடைய அர்த்தம் என்னென்னா, ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் எழுந்திரிச்ச உடனே உட்காருங்க, கொஞ்சம் நேரம் உட்காருங்க, நல்ல யோகம் அப்படியே பக்காவாக ஆயிடுச்சு, அப்படியே காரியம் செய்ய ஆரம்பிச்சிடுங்க. அந்த நினைவு கட்டாகாமல். கட்டாகுது அப்படின்னா
கொஞ்ச நேரம் அப்படியே நினைவில் இருக்கிறதுக்கு உட்காரணும்னு இல்லை, அங்கேயே நின்றுட்டு கூட அப்படியே நினைவில் மறுபடியும் சக்கரத்தை சுற்றி அப்படியே மைண்டை ஒரு ஸ்திரப்படுத்துங்க. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் பவர் பற்றி தான் அதிகமாக சொல்லிகிட்டு இருக்கிறார் பாபா இல்லையா. கான்சன்ட்ரேஷன் பவரும் ஒற்றுமையும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவீங்கன்றார். வெற்றி உங்கள் கழுத்தின் மாலைன்றார். நேற்று சில மனிதர்கள் ராமநாமத்தை ஜெபியுங்கள்னு மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க பக்தி மார்க்கத்தில். ஏன் ராமர்ன்ற பேர் சொல்லாமல் அவரை நினைக்க முடியாதா? நடந்துக்கிட்டே கூட நினைக்க முடியுமே. பேரை சொல்கிறதுனால என்ன கிடைச்சிட போகுது? காரியம் செஞ்சுக்கிட்டே நீங்கள் பாபாவை நினைக்கணும். அதில் தான் இருக்குது. அதுதான் கர்மயோகம். காரியம் செய்வீங்க, புத்தி அதிலிருந்து விடுபட்டு பாபா கிட்ட இணைஞ்சிருக்கணும். ஏன்னா காரியம் செய்யும்போது பாபா நினைவு இல்லாமல் செய்யும் பொழுது தான் மாயா உள்ளே வந்துடும். திடீர்னு டெஸ்ட் பேப்பர் வரும், ஃபெயில் ஆகிடுவீங்க. காதலன் காதலிகள் உட்கார்ந்தா நினச்சிட்டு இருக்கிறாங்க, 2 பேரும் வா எதிர உட்காரு, நான் உன்னை நினைக்க போகிறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லா காரியமும் செய்வாங்க, நினைச்சாலும் மறக்க முடியாது அவங்களால 2 பேரை. அது லவ்வரு பாபா. பாபா சொல்கிற என்ன லவ்வரா? நான் உன்னுடைய லவ்வர் தான், 2500 வருடத்து லவ்வருன்றார். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் செய்யணும், பிஸ்னஸ்ஸு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே நினைவில் இருந்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய காதலனை அனைத்து காரியங்களும் செஞ்சுக்கிட்டு, அவங்க நினைக்கிறாங்கல்ல காதலனை, எல்லா காரியமும் செஞ்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை. இப்போலாம் உட்காரதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலை எல்லாத்துலேயும். ஹாஸ்பிட்டல் நர்ஸாக இருக்கட்டும், டாக்டராக இருக்கட்டும், எந்த வேலை தான் இல்லை, எல்லா வேலையும் அப்படி தான். அதுக்கு இடையில அவங்க லவ்வும் பண்ணுறாங்க, அந்த நினைவிலேயே இருக்கிறாங்க. எப்படா வேலையை முடிச்சுட்டு அவன்கிட்ட போய் சந்திக்கலாம், இல்லாட்டினா ஃபோன் பேசலாம், இதே நினைவிலே அவங்க காரியம் செய்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் பாபா நினைவிலேயே செய்யணும். எல்லா வேலையும் செஞ்சு எப்படா தனியாக உட்காந்து பாபா நினைக்கணும்னு அந்த இயக்கத்திலேயே காரியம் செய்கிறதே பாபாவுடைய நினைவு தான். ஸோ அவங்க ஒன்றும் எங்கேயோ தனியாக ஆளே இல்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு ஒருவர் நினைவு செய்கிறது இல்லை. அந்த மாதிரி பாபாவை நீங்களும் நினைவு செய்யுங்க. குழந்தைங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க அப்படின்னா பாபா சொல்லுவார், அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயம் குழந்தை. பஜனை பாடுறதெல்லாம் இங்கே பாட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. பாடுறதுனால உனக்கு எதுவும் கிடைக்காது. நினைவின் மூலமாக தான் அழுக்கு போகும். ஸோ அப்போ பாபா பாட்டு, எல்லா பாட்டும் பக்தி மார்க்கம்தான். பாபா குழந்தைங்க உருவாக்கினாலும் அது பக்தி மார்க்கம்தான். ஏன்னா பாட்டு கேட்குறதே பக்தி மார்க்கத்தின் விஷயந்தான், அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் ரொம்ப நொந்து போய் இருக்கும்போது கேட்கலான்னு சொல்லியிருக்கிறார். சினிமா பாட்டை கூட வச்சிருக்க சொல்கிறார், அதாவது பக்தி பாட்டு, அதாவது ஞானமுள்ள பாட்டை, அது யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அது அந்த நேரத்துக்கு அப்படி ஜம்ப் ஆகி வெளில வர்றதுக்காக சொல்கிறார். அது ஆரம்பத்தில் யூஸ் ஆகும், அதுக்கப்புறம் நமக்கு பாட்டு கேட்குறதே பிடிக்காது. நீங்கள் எந்த நேரமும் பாபா நினைவில் இருக்கும்போது அந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஸ்டேஜுக்கு அவ்வளோவா போக வாய்ப்பு கிடையாது. பட் போகிற நேரத்துக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மனிதர்கள் சாந்தி தேவனே அப்படின்னு சொல்கிறாங்க, சாந்தி கொடுக்கும் வள்ளலேன்றாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க பரமாத்மாவைத்தான் நினைவு செய்கிறாங்க, ஸ்ரீகிருஷ்ணரை நினைவு செய்யலை. ஏன்னா சாந்தியை கொடுக்கறது பரமாத்மாவை தவிர ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, சிவபாபா தான் கொடுக்குறார். நாடகப்படி ஆத்மாக்கள் எல்லாம் அமைதி இழந்து கடவுளை கூப்பிடுது. ஏன்னா அமைதியின் கடல் அவர் தானே, ஆனந்த கடல், ஞானத்தின் கடல் அவர் தானே. அதனால் அவரை தான் எல்லா ஆத்மாவும் கூப்பிட்டுருக்கு. ஞானமும் யோகமும் 2 முக்கியமான விஷயங்கள். யோகானா நினைவு, ஹடயோகத்துக்கும் உங்கள் யோகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இது முற்றிலும் தனிப்பட்டது. ராஜயோகம், அப்பாவை நினைக்கணும், அவ்வளவுதான்.
ராஜா ஆகிறதுக்கான யோகம். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, யோகங்களின் ராஜான்ட்டு ராஜயோகம்னு பேர் வச்சுட்டு அடயோகம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பா கிட்ட இருந்தே அப்பாவை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். கூடவே இந்த சிருஷ்டியின் முதலிடை கடை பற்றியும் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? பாபா கொடுக்குற ஞானத்தை விட கடவுள் எனக்கு சொல்லி கொடுக்குறாருன்றதான் மிகப்பெரிய சந்தோஷம். இயேசு சொன்னார், நபி சொன்னார், அதுதான் சத்தியம்னு அவங்க ஒரு போதையில் இருக்கிறாங்க. இவங்க இயேசுவையும் பார்த்ததில்லை, நபியையும் பார்த்ததில்லை இல்லையா? அந்த குரானோ பைபிளோ இயேசுவோ நபியோ உட்காந்து எழுதவும் இல்லை. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் அந்த இதே உருவாக்குறாங்க. அதில் எவ்வளவோ தவறுகள் இருக்கும். அதை இன்னை வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுளுடைய வார்த்தை, நான் அந்த கடவுளே நேரடியாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் இது. ஸோ முதல்ல நீங்கள் கடவுளை பற்றி துல்லியமான அறிமுகம் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தானே நினைக்க முடியும் கரெக்டாக இல்லையா? ஈஷா யோக ஜக்கி வாசுதேவ் யோகத்தை கற்றுக் கொடுத்தாரு, அதனால் ஆதி யோகி. என்ன யோகம்? கம்முன்னு இருக்கிறத சொல்கிறதுக்கு எதுக்கு கடவுள் வரணும்? கோயிலுக்கு போய் கம்முன்னு தான் இருந்துட்டு வராங்க. அப்போ அவர்கிட்ட ஞானம் இல்லையா கம்முன்னு இருக்கிறத மட்டும் கற்றுக் கொடுக்கறதுக்கு? அவரை பற்றி அறிமுகம் இருக்கணும்ல. அது தெரியாதனால தானே அவர் இருட்டு தான் கடவுள்ன்றாரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறார். எப்படி ஆத்மா ஒரு நட்சத்திரமோ அதே மாதிரி கடவுள் கூட ஒரு நட்சத்திரம் தான். ஏன்னா அவரும் நம்மை மாதிரி ஒரு ஆத்மா தான் அப்படின்னு உங்களை தவிர யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் பரமாத்மா இல்லையா? ஆத்மா தான், சின்ன புள்ளி தான். ஆனால் குணத்தில், ஞானத்தில், எல்லாத்துலேயும் உயர்ந்திருக்கனால பரமாத்மான்னு சொல்கிறோம். ஒருபொழுதும் அவர் மறுஜன்மம் எடுப்பது கிடையாது. மற்ற எல்லாரும் மறுஜன்மத்துக்கு வந்துடுறாங்க. இயேசு உடம்புல வந்த கிறிஸ்துவாக இருக்கட்டும், நபி உடம்புல வந்த ஜிப்ரேலாக இருக்கட்டும், பாபா மாதிரி தான் அதுவும் பிரவேசிக்குது. ஆனால் அடுத்தது இன்னொரு ஜென்மம் எடுத்துடுது, உடல் எடுக்க ஆரம்பிச்சிடுது தனக்குன்னு சொந்தமாக. அந்த மாதிரி பாபா ஒருபொழுதும் ஜனனம் மரண சுழற்சியில் சிக்குவது கிடையாது. அதிலிருந்து விலகி இருக்கிற பிறப்பிறப்பு சக்கரத்திலேருந்து. ஸோ அவரே நான் எப்படி வந்தேன்றதையும் புரிய வைக்கிறார். பாரதத்தில் தான் இந்த திருமூர்த்திக்கான மகிமை இருக்குது. மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சங்கருக்கான மகிமை. ஸோ திருமூர்த்தி படத்தை காட்டுறாங்க பக்தி மார்க்கத்தில். பிரம்மா விஷ்ணு சங்கர் இருக்கிறாங்க. அவங்க சிவபரமாத்மாய நமகன்னு தான் சொல்கிறாங்க. மற்றவர்களை சொல்லும்போது விஷ்ணு தேவதாய நமக, பிரம்ம தேவதாய நமகன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவ பரமாத்மாய நமகனா இவர் தானே உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைன்றதை மறந்துடுறாங்க. சும்மா அந்த திருமூர்த்தி படத்தை மட்டும் வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இவர்களை விட சிவன் உயர்ந்தவர்களாகத்தானே இருப்பார். ஸோ சிவன் தான் படைப்பவர். படைப்பு கிட்ட இருந்து யாருக்கும் ஆஸ்தி கிடைக்காது. படைப்பவர்கிட்ட இருந்து தான் ஆஸ்தி. லௌகீகத்தில் எடுத்துக்கிட்டால் கூட லௌகீக உடலை படைப்பவர் அப்பானா அந்த லௌகீக அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குமே தவிர கூட பிறந்தவன் கொடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் பிரம்மா விஷ்ணு கிட்ட இருந்தெல்லாம் நமக்கு ஒன்றும் ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரம்மா கிட்ட இருந்து கிடைக்கிறது கிடையாது. சிவனுடைய உன்னதமான படைப்பு பிரம்மா, முதல் படைப்பு. ஆனால் அவர்கிட்ட இருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது கிடையாது. விஷ்ணுவை பார்த்தீங்களா, எவ்வளவு வைடூரிய கிரீடங்களினால் அலங்கரிக்கப்பட்டு காட்டப்பட்டிருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒப்பற்றவராக உங்களை மாற்றுறார். ஒன்றுக்கும் உதவாத இருந்த உங்களை விஷ்ணு மாதிரி மாற்றுறார் சிவபாபா. ஆனால் அந்த திருமூர்த்தி படத்தில் சிவனுடைய சித்திரம் இல்லாத காரணத்தினால எல்லாமே பொய்யாயிடுச்சு.
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பரமபிதா பரமாத்மா. இது அவருடைய படைப்பு. விஷ்ணு பிரம்மா எல்லாமே அவருடைய படைப்பு. இந்த மும்மூர்த்திகளும் அவருடைய படைப்பு. இப்போ 21 ஜென்மத்திற்கான சொர்க்கத்தின் ஆஸ்தியை நாம் அப்பா கிட்ட இருந்து அடையிறோம். சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது, சொர்க்கத்தில் கிடையாது, ஆமாம், சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன புரிஞ்சுக்குவோன்னா, அங்கே இருக்கிற லௌகீக அப்பா கிட்ட இருந்து அந்த ராஜ பதவி கிடைக்குதுன்னு தான் புரிஞ்சுக்குவோம். எல்லையற்ற தந்தை கிட்ட இருந்து இந்த பரிசை நான் அடைந்தேன், முன் ஜென்மத்தில் முயற்சி செஞ்சேன்றது உங்களுக்கு அங்கே தெரியாது. இப்போ தான் எல்லாமே தெரியுது. இந்த நேரத்திற்கான வருமானம் 21 ஜென்மத்திற்கு உங்கள் கூடவே இருக்க போகுது. ஆனால் அங்கே போன பிறகு உங்களுக்கு இது எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்றது எவ்வளோ பெரிய கொடுமை. அந்த சொர்க்கத்தின் உச்சத்தில் இருக்கும் நாராயணனுக்கே தெரியாத ரகசியம் இப்போ நமக்கு தெரியுதுன்றது எவ்வளோ பெரிய ஆனந்தம். அதை நினச்சி பார்க்கணும். உலகத்தில் யாருக்காவது தெரியுதா? நம்ம ஞானத்தை சொன்ன கீழே கமெண்ட் போடுவாங்க, நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது பிரதர், ஜோதியோட ஜோதியாக கலந்து அந்த ஆனந்தத்தில் மூழ்கிறோன்னு சொல்லணும். சொர்க்கத்தில் இருக்கிறதெல்லாம் ஒரு சுகமா? இப்படி நம்மளை கரெக்ஷன் பண்ணுறாங்க அஞ்ஞானிகள். காரணம், அவங்களுக்கு புரியல கடவுள் எதை கொடுப்பார். ஏன்னா உடல் எடுத்தால் சுகமும் வந்துடும், துக்கமும் வந்துடும். அப்போ அதில் கடந்து போகணும் அப்படி சொல்லிட்டு இருக்கிறார். இப்போத்தைய வருமானம் 21 ஜென்மத்துக்கு கூட வருதுன்னா இது என்ன மாதிரி யுகம்? ஒரு வினாடி கூட நேரத்தை வீணாக்கக்கூடாது. இங்கே ஒரு வினாடி வீணாக்குனீங்கன்னா அங்கே 1 வருஷம் காலின்றார். இங்கே ஒரு வினாடி பாபாவை நினச்சிங்கன்னா அங்கே 1 வருஷத்துக்கான வருமானம் சேமிப்பாகுதுன்றார். ஸோ இங்கே ஒன்று வருமானம் ஏறும் அல்லது இறங்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த எச்சரிக்கை உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போன பிறகு எதுவுமே ஞாபகம் இருக்காது. இந்த ஞானத்தை பற்றிய எந்த ஞாபகமும் இருக்காது. அதனால தான் தேவதைகளுக்கும் இந்த ஞானம் கிடையாது, சூத்திரர்களுக்கும் இந்த ஞானம் கிடையாதுன்னு சொல்லப்படுது. பிராமணர்களாகிய உங்களுக்குத்தான் இந்த ஞானம் கிடைக்கிது. இந்த பிராமணர்களும் இப்போ மட்டும்தான். அவங்க அந்த பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பிராமணர்கள் எங்கேருந்து வந்தாங்கன்னு தான் ஆச்சரியப்படணும். கடவுள்கிட்டையே நேரடியாக ஞானத்தை பெற்ற பிராமணர்கள் போய் இமயமலையில் போய் கற்றுக்கலை. உங்கள் வீடு தேடி பாபா வந்து கற்றுக் கொடுக்குறார். இதுதான் ஆன்மீக ஞானம். யாருக்குமே ஆன்மீகம்ன்றதுக்கு அர்த்தம் கூட தெரியல. டாக்டர் ஆஃப் ஃபிலாசபின்றாங்க இல்லை, தத்துவத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள். ஆனால் பாபாவோ ஆன்மீக ஞானத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர். அவரை மருத்துவர்னும் சொல்லலாம். ஸோ அந்த டாக்டருக்கும் பொருத்தமாக இருக்குது. சாது சந்நியாசிகள் ஒன்றும் மருத்துவர்கள் கிடையாது. யார் வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்களோ அவங்கள டாக்டரும் கிடையாது. ஸோ மனிதர்கள் தங்களுக்கு பிஹெச்டின்னு டாக்டர் பட்டம் வச்சுக்கிட்டாலும் உண்மையிலே ஒரு ஆன்மீக தந்தை மட்டும்தான் ஆன்மீக மருத்துவர். ஆத்மாவுக்கே ஊசி போட்டு ஆத்மாவின் நோயை குணப்படுத்துகிறார். என்ன ஊசி? ஞான ஊசி போட்டு. மற்றபடி பக்தி மார்க்கம் சாது சன்னியாசிகள் கற்றுக் கொடுக்கறதெல்லாம். அதனால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், பக்தி மார்க்கத்தின் இல்லை அந்த வேத சாஸ்திரத்தில் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பக்தி மார்க்கத்தின் டாக்டர்கள் வேத சாஸ்திரத்தின் ஞானத்தைத்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும், அதில் எந்த நன்மையும் இல்லைன்னு சொல்லுங்கள். அதை கேட்டு கேட்டு நீங்களும் கீழே வந்தீங்க, சொன்ன அவங்களும் கீழே தான் வந்தாங்க. எப்படிங்க அவங்கள நீங்கள் டாக்டர்னு சொல்ல முடியும்? டாக்டர்னால் உங்களுக்கு நன்மை செய்யணும் இல்லையா?
இந்த தந்தை இந்த அனாதியான ஞானத்தின் மருத்துவர். யோக பலத்தின் மூலமாக சதாகாலமும் ஆரோக்கியமானவராக நீங்கள் ஆகுறீங்க. குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஞானம் தெரியும், யோகம் தெரியும். பாவம் மற்றவர்களுக்கு என்ன தெரியும்? சிவபாபாவை மட்டும்தான் அனாதியான அழிவற்ற மருத்துவர்னு சொல்ல முடியும். பாபா கிட்ட மட்டும்தான் ஆத்மாவில் இருக்கிற விகார அழுக்கை நீக்கக்கூடிய சக்தி இருக்குது. அவர் மட்டுமே அதை ஆத்மாவை தூய்மையாக்கி சத்கதி கொடுக்க முடியும். ஒரே ஒரு தந்தையைத்தான் சர்வசக்திவான் பதித்த பாவனர்னு சொல்லுவோம். எந்த மனிதர்களையும் சர்வசக்திவான்னு சொல்ல முடியாது. சரி, பாபா என்ன சக்தி கொடுக்குறார், என்ன சக்தி காட்டுறார்? ஏன்னா சக்தி சர்வசக்திவான் பராக்கிரமசாலி இப்படியெல்லாம் பைபிளில் வரும். அவரை மிகைத்தவன் யாரும் இல்லை, சண்டை போடுவதில் அவரை மாதிரி திறமைசாலி யாரும் இல்லைன்ட்டு குரானில் வரும். சண்டை போடுறதா அவருடைய வேலை? சண்டை போட வைக்கிறார், மனிதர்களோட இல்லை, மாயையோட. தன்னுடைய சக்தியின் மூலமாக அனைவருக்கும் சத்கதியை கொடுக்கிறார். அதனால் அவரை தான் இந்த ஆன்மீக ஞானத்தின் டாக்டர் பட்டம் பெற்றவர்னு சொல்ல முடியும். நிறைய மனிதர்கள் தங்களை டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி, பிஹெச்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க, பிஹெச்டி டாக்டர். ஆனால் ஆன்மீக டாக்டர் ஒரே ஒருத்தர் தான். பாபா சொல்கிறாரு, உங்களை நீங்கள் ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்க. உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு செய்ய செய்ய நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்க. நான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எதுக்கு அழுக்காகிறீங்க? தூய்மையாக்கிறதுக்கு கூப்பிட்டீங்க. தூய்மையாகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அசுத்தமான விஷயங்கள் பக்கம் பார்க்காதீங்க, கேட்காதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லும்பொழுது ஏன் மறுபடியும் அழுக்காகிறீங்கன்னு கேட்குறார். தூய்மையாகுங்க, அழுக்காகாதீங்க. எல்லோருக்கும் அப்பாவுடைய கட்டளைகள் கிடைச்சிருக்குது இல்லையா பாபா குழந்தைங்களுக்கு? குடும்பத்தில் வாழ்ந்துக்கிட்டே தாமரை மலர் மாதிரி விலகி தூய்மையாக இருங்க. ஜென்மம் எடுத்ததிலிருந்தே தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக தூய்மையான உலகத்தின் எஜமானர்களாகிடுவீங்க. இல்லை, ஜென்மம் எடுத்ததிலிருந்தே தூய்மையாக இருக்கணும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு வினாடி தானே ஸ்லைட்டாக சலனப்பட்டால் கூட முடிஞ்சு போச்சு, பதவி கடன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். அழுதாலே பதவி குறையுதுன்றார். அப்போ விகாரத்தில் ஈடுபட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பல ஜென்மங்களாக பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. இன்னும் பத்தலையா? அனைத்தையும் இழந்திருக்கிறீங்களே, இன்னும் திருந்தலையா? அதனால் இப்போ என்னை நினைவு செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் எரிஞ்சிடும்ன்றார். தூய்மையான ஆத்மாக்கள் நிராகார உலகத்தில் இருக்கிறாங்க. அங்கே அழுக்கானவர்கள் யாருமே போக முடியாது. சொர்க்கத்தை சொல்லலை, பரந்தாமத்தையே பாபா சொல்கிறார். பரந்தாமத்துக்கு எல்லாரும் போயே ஆகணும். ஆனால் அழுக்கானவர்கள் போக முடியாதுன்னா என்ன அர்த்தம்? நீ எப்படியும் தூய்மை ஆகியே தீரணும். அதான் பாபா சொல்கிறார், எப்படியும் தூய்மை ஆகி தான் தீரணும்னா ஏன் நேரத்துக்கு முன்னாடி தூய்மையாகி, நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்க, அந்த கடைசி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் பக்காவாக தூய்மை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,00,000 மடங்கு பலன் கிடைக்கும்ன்றார். ஸோ தண்டனை அனுபவிக்காமல் போகிறோம், அளவற்ற பலனும் கிடைக்கிது. இப்போ தூய்மை ஆகணும் இல்லை? தூய்மை ஆகிறது தான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ அதனால் பாபா தான் எனக்கு நடத்திட்டு இருக்கிறாருன்றதை சதா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபாவுடைய மாணவன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸி இல்லை? டீச்சரை எப்படி நினைவு செய்கிறதுன்ட்டு ஆசிரியர்கிட்ட போய் எப்பயாவது ஸ்டூடெண்ட் கேட்பாரா? அப்படி இருக்குது. நீங்கள் என்கிட்டயே வந்து உங்களை எப்படி பாபா நினைக்கிறதுன்னு கேட்குறதுக்கு. அவர் எப்படி இருப்பார்னு சொல்லிட்டாரு, நினைக்க வேண்டியது நீங்கள் தானே. நினைவை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது?
அவர் வராரு, என்னென்ன செய்கிறாருன்றதை நினைவு பண்ணுங்கள். அவர் எப்படி இருக்கிறாருன்னு நினைவு பண்ணுங்கள். அவரை நினைக்கிறதுனால எனக்கு என்னெல்லாம் ஆகுது, என்னுடைய பாவங்கள் எல்லாம் அழியுது நினைவு பண்ணுங்கள். குறிப்பாக நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்றதை நினைவு பண்ணுங்கள். எல்லாத்தையும் சொல்லிட்டார். சொன்னதை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஆசை போட்டுக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் இங்கே கதியில், அதாவது முரளி எடுப்பாங்க இல்லையா, அந்த சீட்டில் ஒருத்தர் உட்காந்து தான் உங்களை யோகா பண்ண வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். உட்காந்தா என்ன, உட்காராட்டினா என்ன, முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வராங்களா, அப்போல்லாம் பாபா நினைவிலே இருங்க. ஆத்மானு உணர்ந்து என் அப்பா முரளி சொல்ல போகிறாரு, அந்த போதையிலே இருங்க எப்போவுமே, இப்போவுமே இல்லையா. இன்றைக்கி பாபா என்ன சொல்லியிருக்கிறாரு. ஒரு முரளியை திரும்ப திரும்ப படிக்கும்போது வர போதை இருக்குது பாருங்கள், செம. இப்போ அந்த 1970 முரளி ஒரு 9 நாள் எடுத்தோம் அவ்யக்த முரளி சேனலில். அது அவசியம் பார்க்காதவங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சேனலில் மட்டும்தான் அவ்யக்த முரளி போடுறோம். அதையே இப்போ இங்கிலீஷ்லேயும் போடுறோம். அப்போ மறுபடியும் அதை படிக்கணும். அதை ஹிந்திலையும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம். ஸோ அப்போ அது திரும்ப திரும்ப படிக்கும்போது அது நல்லா தாரணை ஆகுது. பாபா தான் சொல்கிறார், குறைஞ்சது 3 தடவையாவது படிக்கலைன்னா உங்களுக்கு தாரணே ஆகாதுன்றார். குறைஞ்சது 3 தடவை. இப்போ நெட்டு இருக்குதுல, யூஸ் பண்ணிக்கோங்க. அது பாட்டுக்கு போட்டு விட்டுருங்க, அது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கட்டும் காதில். நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. முழு நாளும் உங்களுக்கான பிஸ்னஸ் இது தான். நினைக்க அங்கே வருமானம். இந்த பிஸ்னஸ்லேயே முழு நாளும் நீங்கள் இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, அந்த பிஸ்னஸில் இல்லையா, அழியக்கூடிய பணத்தை கொடுக்குற பிஸ்னஸ்லேயே முழு நாள்னு இருந்து பாபாவை மறந்துடுறீங்க. அந்த பிஸ்னஸில் சம்பாதிக்கிற காசு ஒரு பைசா நீங்கள் அனுபவிக்க முடியாது. அதுதான் கொடுமை. மண்ணோட மண்ணாக போகிறத பார்க்கும்போது துடிப்பீங்க, ஐயோ நேரத்தை வீணாக்கிட்டேனே அப்படின்ட்டு. இல்லை, இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கடையிலலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு பாபாவை நினைக்கிறதுக்கு. அதிலும் குறிப்பாக கொஞ்சம் அந்த அளவுக்கு கூட்டம் வராத கடையெல்லாம் நல்ல வாய்ப்பு. கூட்டம் வர கடையாக இருந்தால் கூட அது பீக் ஹவரில் மட்டும்தான் வரும் இல்லையா. ஒரு 10 மணிக்கு மேலே, 10லேருந்து 4 மணி வரைக்கும் எந்த கடையிலுமே கூட்டம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஸோ அந்த நேரம் ஃபுல்லாக பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. சூப்பர் வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நாள் முழுவதும் பிஸ்னஸை இழுத்து போட்டு பாபாவை நினைக்காமல் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் உங்களை இங்கே உட்கார வச்சு நினைவு பண்ண வைக்கிறாரே தவிர இங்கே உட்காந்து தான் நினைவு பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுன்றார். ஸோ குறைஞ்சது ஒரு 10-15 நிமிஷமாவது அவங்க நினைக்கட்டுமேன்ட்டு பாபா கருணைப்பட்டு உங்களை இங்கே யோகத்தில் உட்கார வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பாபா இன்றைக்கி யோகத்திலே உட்காரலாம், பாபா இன்றைக்கி முரளி வேண்டாம், பாபா இன்றைக்கி யோகத்திலே இருக்கலாம் பாபா, இப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. நிறைய பேர் பாபா ரூமுக்கு போவாங்க, யோகா பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க முரளியே கேட்காம. ஸோ நினைவு சென்டருக்கு போகிற வழியில் நினைவு பண்ணிகிட்டே போங்க, திரும்பி போகும்போதும் நினைவு பண்ணிகிட்டே போங்க. அங்கே நம்ம முரளி கேட்குறதுக்காக போகிறோம், அதை புரிஞ்சுக்கணும். நினைவு ரொம்ப முக்கியம்னு சொன்னதுனால முரளியை விட்டுடுறது கிடையாது. ஏன்னா பாபா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கும்போதும் பாபா நினைவு கட்டாகாமல் இருக்கிற பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் அந்த ஒரு ஜோதியை அணையாமலே சுற்றி வரக்கூடிய ஒரு கதை இருக்கும் இல்லையா. நாரதர்கிட்ட ஒரு தீபத்தை கொடுத்து அதை அணையாமல் பார்த்துக்கோ. அப்புறம் சாயங்காலம் கேட்டார், என்ன நினச்ச, இதை அணையாமல் பார்த்துக்கிட்டு நான் எப்படி ஒன்று நினைக்கிறது. அப்போ பாரு, அவன் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே என்னை இத்தனை தடவை சொன்னான்னு. ஆனால் அது தவறான கதை அது. ஏன்னா அந்த ஜோதியே பாபாவுடைய நினைவு தான், ஆத்மான்ற உணர்வு தான். அதில் தான் கவனம் வைக்கணும். ஸோ ஏதோ தப்பாக வருது. அப்போ என்ன பண்ணிடுறாங்க எல்லோரும், அப்போ கொஞ்ச நேரம் நினச்சாலே போதும் போல இருக்குது, அப்படி தானே எடுத்துகிட்டு வராங்க. கண்ணப்பர் மாட்டுக்கறியை கொடுத்தாரு, ஸோ கடவுளுக்கு கறி சாப்பிட்லாம் போல இருக்குது. இப்படி அங்கே கண்ணை கொடுத்தது தான் முக்கியமான விஷயன்றது யாருக்குமே தெரியாது. கலியுகத்தின் கவர்ச்சியை பார்க்குற கண்ணை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணணுன்றது தான் அதோடைய செய்தி. ஆனால் எப்படி காட்டிட்டாங்க பாருங்கள். அரை கல்பம் கழித்து காதலனை பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்கணும். ஸோ நிறைய பேருக்கு பாபாவை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துடும். அதாவது முதல்ல ஞானம் கிடைக்கும்போது பாப்தாதா ஃபோட்டோவை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வந்துடும்.
அவங்கள அறியாமல் அரை கல்பம் இவருக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன்றது தெரியுது. அவரே சொல்கிறாரு, என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இரு குழந்த, ஆத்மாவாகிய அதாவது ஆத்மாவாகிய உங்களில் இருக்கிற துரு எல்லாம் நீங்கட்டும். அப்போ தான் நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். அப்பழுக்கற்றவரை தான் உலகத்தின் எஜமானர் ஆக்க முடியும். எந்த கரையும் இருக்கக்கூடாது, எந்த குற்றமும் யாரும் உங்களை சொல்ல முடியக்கூடாது. அந்த மாதிரி ஆகி காட்டுங்க, சொக்கத்தங்கம் ஆகி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏன் அவரை நீங்கள் நினைக்கக்கூடாது? இப்போ திருமணத்தில் அந்த தாலி கட்டின உடனே அந்த கணவன் தான் அந்த பெண்ணுக்கு குரு, கடவுள் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவள் நண்பர்களை நினைக்கிறா, உறவுகளை நினைக்கிறா, தனக்குன்னு இருக்கிற தனி ஆன்மீக குருவையும் நினைக்கிறா. ஸோ அது எல்லாமே தேகதாரிகளுடைய நினைவுகள். ஆனால் இங்கே பதிகளுக்கெல்லாம் மேலான பதி அந்த கணவனை நினைக்கலன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கணவனை நினைக்கலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனையே. ஸோ அதனால் நீங்கள் அவரை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். கணவன் மட்டும் இல்லை, சகல உறவும் பாபாவே. அப்போ நீங்கள் அவரை எந்த அளவுக்கு நினைவு பண்ணணும்? சிலர் சொல்கிறாங்க, எப்படி தனிமையில் உட்காந்து யோகத்தில் உட்கார்றது பாபா, கற்றுக் கொடுங்க பாபான்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, அப்படி நினைக்கிறதுனா சரி, அப்படி கற்றுக் கொடுக்கறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? நீங்கள் தான் பாபாவை நினைக்கணும். கற்றுக் கொடுக்கறதுனால என்ன ஆகிட போகுது? இப்படி நினைங்கன்னு சொல்கிறேன். அதை தான் முரளியிலே சொல்கிறேன்னே. அப்படி சொன்னாலும் நீங்கள் தானே நினைக்கணும். நீங்கள் இன்னும் இங்கே ஒரு 10 நிமிஷம் உட்காருவீங்களா நினைவில்? அந்த 10 நிமிஷத்தில் கூட நான் நிரந்தரமாக பாபா நினைவில் இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. உங்கள் மனம் நிறைய எண்ணங்களை எழுப்பும், அங்கங்கே போகும். அதனால தான் அந்த போதை வராது. 10 நிமிஷம் பாபாவை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லைன்னாலே கர்மாதீத்த நிலை நீங்கள் அடைஞ்சிடுவீங்க. இப்போ சூக்ஷ்மமாக நிறைய எண்ணங்கள் வரும், அது வருதுன்றதே உங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க பாபாவை நினைக்கும் போது அப்படி ஒரு ஆனந்தம் வரும். பக்தி மார்க்கத்தில் ஒருத்தரை பூஜை செய்கிறதுக்கு நீங்கள் உட்கார்றீங்க அப்படின்னா கூட உங்களுடைய புத்தி அங்கே இங்கே அலைஞ்சிட்டு இருக்கும். தீவிர பக்தி செய்கிறவங்களுக்கு காட்சியை பார்த்தே ஆகணுன்ற ஒரு கவலை மட்டும் இருக்கும், சாட்சாத்காரம் பார்க்கணுன்ட்டு. சாட்சாத்காரத்தின் மீது தீராத தாகம் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் சாட்சாத்காரம் வர்ற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டேன்னு உட்காருவாங்க. அந்த ஆசையிலே தொலைஞ்சிடுவாங்கன்றார், தன்னையே மறந்துடுவாங்கன்றார். அந்த நேரத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கப்படுகிறது. அது தீவிர பக்தி. அது காதலன் காதலிக்கு இடையில் உள்ள பக்தி மாதிரின்றார். காதலன் காதலி சாப்பிட்டாலும் குடித்தாலும் அவங்க புத்தியில் ஒருவரை ஒருவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள பிரிக்கவே முடியாது. எதை இழக்கலாம், நாளைக்கு அவங்க பிச்சை கூட எடுக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவன் இல்லைன்னா நான் செத்து போயிடும், அப்படி இருப்பாங்க. ஆனால் காமம் கிடையாது அங்கே இல்லையா? இது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் லவ் அப்படி தான் இருந்துச்சு. குறிப்பாக அந்த டீனேஜ் பருவத்தில் தான் அந்த லவ் வரும். அதுக்கப்புறம் காமம் வந்த பிறகு அதில் காமம் கலந்துடுது. ஸோ அப்போ முகத்தை பார்த்தே அவங்க திருப்தி ஆகிடுவாங்க, ஒரு பார்வையிலே திருப்தி ஆகிடுவாங்க, அதையே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது உடல் மீது உள்ள காதல். அவர்களால் ஒருவரை ஒருவர் பார்க்காம இருக்கவே முடியாது. வரலன்னா துடிச்சு போயிடுவாங்க. ஸ்கூலில் இருக்கிறாங்க, லவ்வர் வரலன்னா அப்படியே பதறுவாங்க. அப்போலாம் என்ன ஃபோனு கிடையாது, எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். பாபாவை நினைவு செய்கிறதன் மூலமாக மட்டும்தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழியும் அப்படின்னு புரிய வைக்கிறார். இல்லையா? ஒன்று அவர் காதலன், அப்பா, பதிகளுக்கெல்லாம் மேலான பதி.
அப்போ நீ அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நினச்சாதான் பாவம் அழியவும் செய்யும். எத்தனை காரணம் கொடுக்குறாரு, இதுக்காகவாவது இதுக்காகவாவது நினைன்னு கொடுக்குறாரு. சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைய போகிற, அதுக்காகவாவது இல்லாட்டினா காமத்தில் விழுந்துடுவேன், நொண்டியாக பிறந்துடுவேன், அதுக்காகவாவது நினச்சிக்கிட்டே இருந்தால் தான் ஆத்மாவுக்கு பலம் வரும். காமத்திலேயோ எந்த விகாரத்திலையும் விழாமல் தெய்வீக குணத்தை நிரப்ப முடியும். அந்த விதையை நினைவு செஞ்சீங்கன்னா முழு மரமும் உங்கள் நினைவில் வந்துடும். எப்படி 84 பிறவிகள் எடுத்தீங்க எல்லாம் நினைவில் வந்துடும். ஸோ இது அந்த 1970 முரளியிலே பாபா சொல்லியிருப்பார். தாய்மார்களுக்கு ரொம்ப ஈஸி, ஜஸ்ட்டு பாபாவை நினச்சா போதும், அப்படியே ஞானம் எல்லாம் எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்குன்ற. ஸோ அதுதான் சங்கர் தலையில் இருந்து அப்படியே கங்கை வெளிப்படுது, அப்படியே எமர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறதா காட்டுறாங்க. ஸோ பாபாவை மட்டும் நினச்சிட்டு இருந்தால் அவர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துடும். குறிப்பாக முரளி முடித்த பிறகு, இப்போ கோயிலுக்கு போன உடனே யாரும் பேச மாட்டாங்க இல்லையா, அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு யார் கூடயும் பேசாமல் ஃப்ரெண்ட்ஸு எங்கேயும் போகாமல் நேராக வீட்டுக்கு வருவாங்க. இதோடைய நினைவு அது. குறைஞ்சது 1 மணி நேரம் முரளி எடுத்த பிறகு தேவையில்லாத எதையுமே முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவிலே இருக்க படித்தது எல்லாம் ஒன்று ஆடே டைன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்கும், எமர்ஜ் ஆகிட்டே இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இது பலவிதமான தர்மங்களின் சிருஷ்டி மரம். உங்களுடைய புத்தியில் மட்டும்தான் பாரதம் இதற்கு முன்பு தங்க யுகமாக இருந்தது, இப்போ இரும்பு யுகமாக மாறிடுச்சின்னு தெரியும். தேவதையாக இருந்தவர்கள் தான் இன்றைக்கி அரக்கர்களாக மாறி இருக்கிறாங்கன்னு தெரியும். அதனால் நீங்கள் ஏன் தேவதைகளை பார்க்கக்கூடாது? அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? மறுஜன்மம் எடுக்க சுற்றுப்புற சூழ்நிலை நிறைய விஷயத்தினால சக்தி இழந்ததுனால அவங்க குணம் மாறிடுச்சு. நீங்கள் அந்த ஆதி குணத்தையே பார்க்க அந்த ஆதி குணம் அவர்களுக்குள்ளே தூண்டப்படும்ன்றார். இதுதான் நம்மளுடைய வேலையே. சின்ன வீண் எண்ணம், விகார எண்ணம் இருக்கக்கூடாதுன்றார். அதுதான் மனச சேவையை பண்ண முடியும். ஸோ இந்த கோல்டன் ஏஜ், அயன் ஏஜ்ன்ற இங்கிலீஷ் வார்த்தை நல்லா இருக்குது இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். அதோடைய அர்த்தமும் நல்லா இருக்குது. ஆத்மாக்கள் தங்கம் மாதிரி ஆகிறாங்க, பிறகு தான் இந்த கரையெல்லாம் அதில் கலப்படமாயிடுது. இப்போ முற்றிலும் பொய்யானவர்களாக மாறிட்டாங்க. இதில் என்ன கொடுமைன்னா, நம்ம ஞானத்தை மற்ற மத சகோதரர்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க நம்மளை பற்றி வீடியோ போடும்போதே யூஸ் பண்ணுற வேர்டு என்னன்னா, இவன் ஒரு பொய்யன். உண்மையான ஞானத்தை சொல்கிறது அவங்களுக்கு பொய்யாக தெரியுது, அவங்களுக்கு உண்மையாக தெரியுது. ஆனால் அவர்கள் தான் முற்றிலும் பொய்யானவர்களாக ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்க இரும்பு யுகத்தை சார்ந்தவர்கள்னு சொல்லப்படுது. ஸோ இரும்பு யுக ஆத்மாக்களுடைய நகையும் அப்படித்தானே இருக்கும், அதாவது அவர்களுடைய காரியமும் அப்படித்தானே இருக்கும். பாபா சொல்றார், நான் தான் பதித்த பாவனன், தூய்மையாக்குபவன். அதனால் என்னை மட்டும் நிரந்தரமாக நினைவு செய்யுங்க. இதில் முக்கியமாக மட்டும் நிரந்தரம் ரெண்டுத்தையும் அண்டர்லைன் பண்ணணும். பாபாவை நினைக்கிறது பக்தியிலையும் நினைப்பாங்க, ஆனால் அவரை மட்டும் நினைக்கிறது, அவரையே நினச்சிட்டு இருக்கிறது நிரந்தரமாக. இதுதான் முக்கியமான விஷயம். பதித்த பாவனா வா வான்னு என்னை கூப்பிட்டீங்களே பக்தியில், ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த மன்மனாபவ மத்தியாஜிபவ கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் நான் வருகிறேன். அதாவது சொர்க்கத்தின் எஜமானர்கள் ஆகிறது எப்படின்ற வழியை கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு தான் இந்த 2 மகா மந்திரத்தை கொடுக்குறார். உங்களில் சிலர் சொல்கிறீங்க, யோகத்தில் நல்ல சந்தோஷம் வருது பாபா, அந்த அளவிற்கு ஞானம் கேட்கும்போது வரலை பாபான்னு சொல்கிறீங்க. அதனால் யோகா பண்ணிவிட்டு போயிடுறாங்க. அவர்களுக்கு யோகா மட்டுமே பிடிச்சிருக்குது, எனக்கு அமைதி தான் வேணும்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு, நல்லது, நினைக்கிறது தானே பிடிச்சிருக்கு, அதுக்கு எதுக்கு நீ இங்கே வர, அதை நீ எங்கேருந்து வேணாலும் உட்காந்து நினைக்கலாமேன்றார். நீ பாபாவே நினச்சிட்டு இருந்தானா நீ முக்தி தாமத்துக்கு போயிடுவ. அது கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இடம் அவசியம் கிடையாது. விபாசனா யோகான்னு போகிறாங்களே, கம்முன்னு இருக்கிறதுக்கு எதுக்கு அங்கே போகிறாங்க?
கம்முன்னு நீங்களே உங்கள் வீட்டிலே இருக்கலாம்ல. ஸோ யோகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் அப்பாவுடைய குழந்தைன்னு அப்பாவையும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். நிறைய பேர் அவங்க சென்டருக்கு போயிட்டு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நினைவில் உட்காடுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் யோகத்தில் உட்காந்துட்ருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க. முரளி கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு வாங்கன்னு கூப்பிட்டா. இல்லாட்டினா பாபா எனக்கு யோகத்தில் இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா அப்படியா சொல்கிறாரு? நடந்தாலும் சுத்தினாலும் பாபா நினைவிலே இருங்கன்னு சொல்கிறார். காரியம் செய்யும்போது நினைவில் இருங்கன்றார். இருந்தாலும் நினைவே இல்லாமல் இருக்கிறதுக்கு உட்காந்து நினைவு பண்ணுறது பெட்டர் தான் சொல்கிறார். இல்லை எனக்கு நடக்கும்போது வேலை செய்யும்போதெல்லாம் நினைவு இல்லைன்னா ஓகே நீ உட்காந்து நினைவு பண்ணுறது பெட்டருன்றார். அதை செய்கிறத பாபாவை தடை பண்ணலை. தேவைப்பட்டால் முழு நாளும் உட்காந்து யோகா பண்ணுங்க. ஆனால் நைட்டு மட்டும்தான் நான் நினைவு பண்ணுவேன்ற பழக்கமாக்கிக்காதீங்க இல்லையா. நாள் முழுவதும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். எந்த காரியம் செய்தாலும் நினைவு கட்டாகாமல் இருக்கணும். இதில் தான் உங்களுக்கு அதிக முயற்சி தேவைப்படுது. புத்தி திரும்ப திரும்ப வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கிட்டே இருக்குது. பாபாவை தவிர எல்லா பக்கமும் ஓடுது. பக்தி மார்க்கத்தில் கூட அவங்களுடைய புத்தி வெளியில் அது மாதிரி அலையும் பொழுது அவங்களே கிள்ளிக்குவாங்கன்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக பாருங்கள், இது ஆக்சுவலாக பிரம்ம பாபா தான் சொல்கிறார். அவர் தான் கிள்ளிக்குவார் இல்லையா. அதுக்கப்புறம் நான் கிள்ளிக்குவேன்னு சொல்லியிருக்காரு. பட் இங்கே ஃபஸ்ட் சொல்லும்போது மற்றவங்க கிள்ளிக்குவாங்கன்னு சொல்கிறார். ஸோ பிரம்ம பாபா உண்மையான பக்தர்களை பற்றி சொல்கிறார். அதே மாதிரி இங்கே கூட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கணும். ஏன் நான் பாபாவை நினைக்கல? ஏன் என்ன காரணம்? யாருடைய நினைவு வந்துச்சு? கட் பண்ண அவங்கள ஏதோ பார்த்தேன்னா இனிமேல்ட்டு அதை பார்க்குறத நிறுத்துங்க. ஏதோ பேசினேண்ணா இதுக்கு முன்னாடி நாள், அதான் ஞாபகம் வருதா? நிறுத்துங்க, கட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் காரணம். அதனால தான் கலியுகத்தை பார்த்தும் பார்க்காம இருங்க, கேட்டும் கேட்காம இருங்க அப்படின்னு சொல்கிறது. நான் இப்போ அவரை நினைக்கவே இல்லைன்னா நான் எப்படி உலகத்தின் எஜமானர் ஆக முடியும்? இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஏதோ ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்க, யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக ஏதோ உங்களை சிரிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா யோகத்தில் உட்காந்திங்கன்னா அவங்க ஞாபகம் தான் வரும். அப்போ யோசிக்கணும், சொர்க்கத்தின் ராஜ பதவியை விட அதை பார்க்குறது எனக்கு முக்கியமா? தூக்கி கடாசிடணும். அதான் அங்கே முக்கியமான விஷயமே. ஏன்னா ஏதோ ஒரு காரணத்தினால எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி உலகத்தின் எஜமானர் ஆவீங்க? ஏன்னா பார்க்குறது தான் என்னமாக வரப்போகுது. உள்ளேயே அனுமதிக்காதீங்கன்றார். அந்த காதலன் காதலிகள் ஒருவர் இன்னொருத்தருடைய பேரு ரூபத்திலே அப்படியே சிக்கி கிடக்கிறாங்க. உலகமே நினைத்தாலும் அவர்கள் இன்னொருத்தருடைய நினைவை விடுறதே கிடையாது. ஆனால் இங்கே உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கணும் இல்லையா. உடல்லிருந்து விடுபட்டு நினைக்கணும். உடல் நினைக்கும் போது தான் இன்னொரு உடலை நினைக்கிறீங்க. உடலே கிடையாது, வெறும் ஒலி நினைச்சாலே ஒலியாக இருக்கிற பாபாவை நினைப்பீங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், கம்பைன்டு ரூபத்தில் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல தனியாகணுன்றார். உடம்புல இருந்து வெறும் ஆத்மா இந்த உடம்புல இருந்து நான் தனிப்பட்டு இருக்கிறேன். உடல் உறவுகள் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துலேருந்தும் விலகி பாபாவோடு இணைஞ்சிருக்கிறேன். பாபாவோடு இணைவதே எதற்கு? உலக சேவை செய்வதற்கு. சக்தி வாயுமண்டலத்தை சக்திசாலியாக மாத்திர வைப்ரேஷனை கொடுக்கறதுக்காக. ஸோ உடலில் நுழையும் பொழுது நீங்கள் காரியம் செய்கிறீங்க நிறைய இல்லையா. உடலில் நுழைந்தாலே நம்ம காரியம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்போ காரியம் செய்யும்போதே உடலிருந்து விடுபட்டு ஆத்மாவாக இருக்கிறேன், இந்த உடல் மூலமாக காரியம் செய்கிறேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களில் நிறைய பேர் சொல்கிறீங்க, பாபா எனக்கு காட்சி பார்க்கணும் பாபா அப்படின்ட்டு. பாபா கேட்குறார், என்ன காட்சி வேணும்? என்ன காட்சி வேணும்? பக்தியில் ஞானம் கிடையாது. அதனால் சங்கரர் காட்சி காட்சோடனே சிவன் நினச்சிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும்
பாபா நட்சத்திரம் மாதிரி தான் இருப்பாருன்னு. அந்த புள்ளியை பார்க்குறதுல என்ன ஆகிட போகுது? சிலர் சொல்கிறாங்க, எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கணும் பாபான்றாங்க. கிருஷ்ணருடைய படங்கள் தான் இருக்குதே. ஸோ அதை காட்சி கிடைக்குதுன்னா என்ன ஆகும்? ஜடமாக இருக்கிற அந்த படத்தை உயிரோட்டமாக பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஏன்னா ஒரிஜினலாக கிருஷ்ணர் எப்படி இருப்பார்னு காட்டினா உங்களுக்கு தெரியாது. இங்கே படத்தில் எப்படி இருக்கிறாரோ அதையே தான் காட்டுவார். அதனால் என்ன நன்மை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றார். காட்சி கிடைப்பதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. ஸோ எப்போ ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கிறாங்களோ அப்போ தான் ஆத்மா தூய்மையாகுது. நாராயணன் காட்சியை பார்த்தெல்லாம் நீங்கள் நாராயணன் ஆகிட முடியாது. பாபாவை நினைத்து நினைத்து தூய்மையாகணும். நாராயணன் ஆகிறதுக்காக பாபாவை நினைக்கிறேன்ற லட்சியம் வைத்து நீங்கள் பாபாவை நினைக்கணும். அப்போ தான் நாராயணன் ஆக முடியும். நாராயணன் காட்சியை பார்த்து நாராயணன் ஆகிறதுனா நாராயணன் ஃபோட்டோவை பார்த்தாலே நீங்கள் ஆயிடணுமே. நாராயணன் ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் போதை ஏற்றிக்கணும், நான் தான் அதுன்ட்டு. உங்களுடைய லட்சியமே லக்ஷ்மி நாராயணன் ஆகிறது தான். ஆனால் படிக்காமல் உங்களால் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியாது. அதுதான் முக்கியமான விஷயம். முரளி இல்லாமல் மாயாவை வெல்ல முடியாதுன்றார். வெறும் யோகத்தினால வென்றுட முடியாது, வெறும் படிப்பினாலையும் வென்றுட முடியாது. 2 ஆயுதமும் வேணும். ஸோ படிக்கிறதன் மூலமாகத்தான் நீங்கள் புத்திசாலி ஆவீங்க. இல்லைனா எந்த லட்சியமும் இல்லாமல் நினைக்கிறது அது ஹடயோகம் ஆகிடாது. ஸோ இந்த பாபா சொன்னதையெல்லாம் நீங்கள் பாபா நினைவில் உட்காரும்போது இந்த ஞானம் இல்லை எமர்ஜ் ஆகும். அப்போ எமர்ஜ் ஆகணுன்னா ஞானத்தை கேட்டுட்டு இல்லை யோகா பண்ணணும். ஸோ அதனால தான் அமிர்த வேலையில் தூக்கம் வருதுன்னா சொல்லுவாங்க, முதல்ல முரளி படிச்சுட்டு யோகா பண்ணுங்க. ஏன்னா அங்கே மைண்டில் எதுவுமே இல்லை, அப்படியே காலியாக உட்காந்திங்கன்னா தூக்கம்தான் வரும். இல்லை நைட்டு ஒரு வேளை நல்லா முரளி படிச்சுட்டு நீங்கள் காலைல ஏஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வரலாம். இல்லாட்டினா காலையிலையாவது முரளி படிச்சுட்டு முரளியை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டாக நினைவு பண்ணிக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. 2ம் இருக்கணும், ஒரு பாயிண்ட்டும் இருக்கணும், பாபாவும் இருக்கணும். படிக்கிறதன் மூலமாக தான் புத்திசாலி ஆவீங்க. ஸோ முதல்ல பிரஜைகளை உருவாக்குங்க, பிறகு நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆவீங்க இல்லையா? ஞானத்தை கேட்டால் தான் அது ஆழமாக பதிஞ்சாதான் நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அவங்க கேட்குற கேள்விக்கும் உங்களால் பதில் கொடுக்க முடியும். அப்படி பிரஜைகளை உருவாக்கினா தானே நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும். சும்மா பாபாவை நினச்சிட்டே இருந்தால் எப்படி ஆக முடியும்? ஸோ இதுக்கு முயற்சி தேவைப்படுது. ஆனால் இதெல்லாம் பண்ணும்பொழுதே நினைவோடு பண்ணணுன்றார். குறிப்பாக அந்த 1970 முறையில் சொல்கிறாரு, கடைசியாக வந்தவங்களுக்கு சொல்கிறாரு, கடைசியாக வந்துட்டீங்க, நேரம் கம்மியாக இருக்குது, வேலையோ அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறது? பாபா சொல்கிறார், இருக்குது ஈஸியான வழி, 2த்தையும் அட் அ டைமில் பண்ணுங்கன்றார். நினைவு கட்டாகாமல் சேவை செய்யுங்க. நினைவும் வந்துச்சு, சேவையும் வந்துடுச்சு. ஏன்னா நினைவு தனியாக சேவை தனியாக பண்ணுற டைமில் முடிஞ்சு போச்சுன்ட்டார். இப்போ அதுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணாலும் நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு முயற்சி கண்டிப்பாக தேவைப்படுது. முயற்சி என்ன? கவனம் தான். மதிப்போடு தேர்ச்சி அடையணும். அப்போ தான் தர்மராஜ்கிட்ட இருந்து தர்மராஜருடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ மதிப்போடு தேர்ச்சி அடைந்தால்தான் தர்மராஜுக்கு தண்டனையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ உங்கள் கூடவே விசேஷமான குழந்தை பிரம்மா பாபாவும் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நீங்கள் நினைத்தால் என்னை விட அதிவேகமாக எனக்கு முன்னாடி போக முடியும்ன்றார். ஏன்னா பாபாவுக்கு அவ்வளோ சுமைகள் இருக்குது. அத்தனை குழந்தையும் பார்த்துக்கணும், தூய்மையினால் பல வீட்டில் பிரச்சனை வரும், இதெல்லாம் பார்த்துக்கணும். ஒவ்வொரு சென்டரில் இருந்தும் பாபாவுக்கு செய்தி வரும். பல விஷயத்தை அவர் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது நாள் முழுவதும். அதனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு என்னால் பாபாவை நினைக்க முடியாதுன்றார். சாப்பிடும்போதாவது பாபாவை நினைக்கலாம் அப்படின்னு அவரை நினைக்க ஆரம்பிக்கிறேன், அவ்வளோதான்
நானும் பாபாவும் சேர்ந்து வாக்கிங் போக போகிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். நடந்துட்டு இருக்கும்போதே பாபாவை மறந்துடுறேன். இந்த நினைவு அந்த மாதிரி ஒரு வழுக்கிட்டு போயிடுது. அதனால தான் வழுக்கு மரம் ஏறுற போட்டி வந்து இந்து மதத்தில் வைப்பாங்க. இந்த நினைவில் ஏறுறது தான் திரும்ப 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 நினைவு மறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் தான் நீங்கள் முயற்சி பண்ணணும் இல்லையா? இப்போ பாதி முரளி வந்து முரளியுடைய முக்கியத்துவத்தை சொல்லிவிட்டு இப்போ அதனால் நினைவு அலட்சியமாகவும் விட்டுறக்கூடாது, அதையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் அதிக முயற்சி பண்ணணும். நினைவின் மூலமாகத்தான் ஆத்மாக்கள் தூய்மையாக முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஞானத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உயர்ந்த பதவியும் அடைவீங்க. யார் இந்த ஞானத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறீங்களோ அவங்க உயர்ந்த பதவியை அடைய முடியும். இதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் டச் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குவீங்க, நல்ல உயர்ந்த பதவியும் அடைவீங்க. நிறைய பிரஜைகள் கண்காட்சிகளில் உருவாகுறாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான பேருக்கு சேவை பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய மனநிலையும் அப்படி இருக்கணும். சிவசக்தி ஸ்வரூபத்திலையும் இருக்கணும், உலகத்தின் தாய் ஸ்வரூபத்திலையும் இருக்கணும். அந்த அவ்யக்த முறையில் அது வரும் இல்லை. உலகத்தின் தாயினும் போது அந்த கருணை வரும். அதே நேரத்தில் சிவனோடு இணைஞ்சு இருக்கிறன்னும் போது மாயை கிட்ட வராது, விலகி இருப்பீங்க. அந்த விலகிய அன்போடு நீங்கள் கொடுக்கும்போது உங்களை பார்க்கும்போதே உங்களை மாதிரி ஆகணும்னு அவங்களுக்கு ஆசை வரணும். நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடைந்த பிறகு தேக உணர்வு மட்டும் இல்லை, தேகமே இருக்காது இல்லையா? தேகத்தையே விட்டுட்டு போயிடுவீங்க. ஸோ அப்போ கர்மாதீத்த நிலையை அடைஞ்சதுக்குள்ளே நீங்கள் சேவை பண்ணணும், அதை புரிஞ்சுக்கணும். நான் கர்மாதீத்த நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் பண்ணுறேன்னா அப்புறம் எங்கே பண்ண போகிறீங்க? இன்னும் போக போக யுத்தங்கள் அதிகமாகுன்றதை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, திடீர்னு என்னாச்சோ தெரியல, ட்ரம்ப் எல்லாருக்கிட்டையும் வம்பு வளர்த்துட்டு இருக்கிறார், நான் இதை பிடிக்க போகிறேன் அதை பிடிக்க போகிறேன்ட்டு. ஸோ அமெரிக்கா தான் முதல்ல அழியும் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இப்போ ட்ரம்ப் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது, எல்லாரையும் எதிரியாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறார். ஸோ அப்போ யுத்தங்கள் இன்னும் அதிகரிக்கும்ன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. எவ்வளோ நாள் இஸ்ரேல் பாலஸ்தீன் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு, இப்போ அந்த பாலஸ்தீனையே நான் கையகப்படுத்த போகிறேன்ட்டு அமெரிக்கா சொல்லுது. எல்லாருக்கும் தூக்கி வாரி போடும். ஸோ அப்போ டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ணுறதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ மேபி அவர் வந்து உலகத்தில் அமைதி வந்து நம்ம கண்ட்ரோலில் வந்தால் தான் வரும்னு நினைக்கிறாரோ என்னவோ தெரியல. ஸோ யுத்தம், ஆனால் எல்லோரும் வந்து அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அப்போ யுத்தங்கள் அதிகரிக்கும்னு புரிஞ்சுக்கிட்ட உடனே நிறைய பேர் உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ தான் உங்களுடைய மகிமை அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இறுதியில் சந்நியாசிகளும் உங்களை தேடி வருவார்கள், பாபாவை நினைவு செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பாகம் என்ன? முக்தி தாமத்துக்கு போகிறது. ஸோ அவங்க நினைக்க மட்டும் பண்ணுவாங்க, முரளியெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு சிவனை நினைக்கிறது மட்டும் எப்படின்னு கற்றுக் கொடுங்கன்றவாங்க. நான் வந்து அங்கே போகணும், எனக்கு சொர்க்கம்லாம் வேண்டான்னே சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்படி நினைக்கணும்னு சொல்லுவோம். ஆனாலும் இந்த செய்தி எல்லோருக்கும் போய் ஆகணும். ஸோ நியூஸ் பேப்பர் மூலமாக நிறைய பேர் இந்த செய்தியை கேட்பாங்கன்றார். இப்போ நியூஸ் பேப்பரில் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள். அது இப்போ ஒரு சில விளம்பரம்லாம் பார்த்திங்கன்னா தினமும் வரும். அந்த மாதிரி தினமும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நமக்காக, அந்த இடம் வந்தாலே பிரம்மகுமாரிகள் என்ன தான், ஏன்னா அதை பார்க்க தான் ஒரு நாள் போகணும்னு தோணும் உங்களுக்கு. ஸோ பாபா அப்போ நியூஸ் பேப்பர் சொல்கிறாரு. ஸோ நியூஸ் பேப்பரே இப்போ அப்படியே டிவியாக மாறிச்சு, இன்டர்நெட்டாக மாறிச்சு. ஸோ எல்லாத்தின் மூலமும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய கிராமங்கள் இருக்குது, ஏன்னா நியூஸ் பேப்பர் பணக்காரங்க தான் வாங்குகிறாங்க, எல்லோரும் வாங்குறது கிடையாது இல்லையா? நிறைய கிராமங்கள் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் செய்தி கொடுக்கணும், யாருமே விடுபடக்கூடாது. ஸோ அதனால தான் ஒரு ஜோனாக பிரிக்கிறது, ஒரு டவுனாக பிரிக்கிறது. ஸோ அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துலேயும் போய் சேவை பண்ணணும்.
நீங்கள் தான் இறை தூதர்கள், தீர்க்கதரிசிகள், நடக்க இருப்பதை முன்னறிவிப்பு செய்பவர்கள். இதைத்தான் நம்ம சொல்கிறோம். குரான் கிளாஸ், பைபிள் கிளாஸ், நீ தூதனா அப்படின்றாங்க. நம்ம தான் உண்மையான தூதன். இயேசு வராமல் இயேசுடைய செய்தியை எப்படி சிஷ்யர்கள் சொல்லுவாங்க? இப்போ கடவுள் வராமல் கடவுளுடைய செய்தியை எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எழுப்புகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திருப்பாங்க. பாபாவை தவிர யாருமே பதித்த பாவனர் கிடையாது. தர்மஸ்தாபகர்கள் யாரையும் தூய்மையாக்க முடியாது. அவர்கள் கொடுக்குற ஞானம் யாரையும் தூய்மை ஆக்காது. அவங்களுடைய தர்மம் விருத்தி அடையும், அவ்வளவுதான். மற்றபடி வீட்டுக்கு போகிறதுக்கான வழியை அவங்க எப்படி கொடுக்க முடியும்? லவ் யூ பாபா, லவ் யூ பாபா, லவ் யூ பாபா. சூப்பர் இல்லையா? நம்ம வீட்டுக்கு போகிறத பற்றி யோசிக்கிறோம். அவங்க என்ன நினச்சிருக்காங்க? உலகம் ஃபுல்லாக முஸ்லீம் ஆக்குறது எப்படி, கிறிஸ்டின் ஆக்குறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போகிற அப்போ வீட்டுக்கு போகிற வழியை அவங்க எப்படி கொடுக்க முடியும்? சத்கதி கொடுக்கிற வள்ளல் ஒருவர் தான். அனைவருக்கும், எல்லா மதத்தினருக்கும் இவர் தான் சத்கதியை கொடுக்கிறார். ஸோ அப்போ குழந்தைகள் கண்டிப்பாக தூய்மையாகணும். தூய்மையாக்கி தான் சத்கதி கொடுக்குறாரு. அப்படிங்கிற செய்தியை கொடுக்குற நீங்கள் முதல்ல தூய்மையாக இருக்கணும் இல்லையா? ஆனால் நிறைய பேர் தூய்மையாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா காமம் அவ்வளோ பெரிய எதிரியாக இருக்குது. நல்ல நல்ல குழந்தைகள் எல்லாம் இதனால் கீழே விழுந்துடுறாங்க. தவறான பார்வை கூட, இச்சையாக பார்க்கறது கூட காமத்தின் அம்சம்தான்றார். அழகாக இருக்கிறாங்க இல்லை, நீங்கள் பார்க்குறதே கூட காமத்தின் அம்சம்தான்றார். புருவ மத்தி மட்டும்தான் நமக்கு பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடம். அந்த ஆத்மாவில் தான் கவனம் இருக்கணும். மிகப்பெரிய சாத்தான் பூதம் இந்த காமம். பாபா சொல்கிறாரு, இதன் மீது வெற்றி அடையுங்கள், நீங்கள் உலகத்தின் மீதே வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். காமத்தின் மீது வெற்றி அடைந்தால் உலகத்தின் மீதே வெற்றி அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நிறைய ரகசியத்தை சொன்ன அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். எல்லா காரியமும் செய்யும் பொழுதும் நினைவில் இருக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பாபாவோட கௌரவமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, புத்தம் புதிய தூய்மையான உலகத்துக்கு எஜமானர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தூய்மை ஆகணும். உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா நிறைய பேருக்கு சேவையும் செய்யணும். இல்லாட்டினா எப்படி லக்ஷ்மி நாராயணன் ஆக முடியும்? நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுக்கணும். இறை தூதர்களாகி இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்கள். வரதானம். பாபாவுடைய அன்பின் மடியில் அனைத்து சக்திகளையும் முழு ஆனந்தத்தையும் அனுபவம் செய்யக்கூடிய துல்லியமான தீவிர முயற்சியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யார் உண்மையான முயற்சியாளரோ அவங்களுக்கு கடுமையாக உழைக்க வேண்டிய அனுபவம் ஆகாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறன்ற அனுபவமே இருக்காது அவங்களுக்கு. சோர்வே இருக்காது, களைப்பே ஆகாது. ஏன்னா அவங்க பாபாவுடைய அன்பின் போதையில் நிரந்தரமாக மூழ்கி இருப்பாங்க. அந்த அன்பின் போதையில் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. கஷ்டமாகவே அனுபவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாள் ஃபுல்லாக அவங்க பாபா நினைவிலே இருப்பாங்க. அந்த நினைவில் இருந்து அது பாட்டு காரியம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது யோகா டைம், சேவா டைமே கிடையாது, அது யோகா டைம். ஸோ தங்களுடைய எண்ணத்தில் கூட பாபா கிட்ட முழுசாக அர்ப்பணம் ஆயிட்டாங்க இல்லையா? நினைக்கிறது கூட அவரை மட்டும்தான் நினைக்கிறீங்க, அதுதான் முழு அர்ப்பணம். அதனால் பாப்தாதாவே என்னை நகர்த்தி கொண்டு இருப்பதாகத்தான் அவர்களுக்கு அனுபவமாகுமே தவிர, கடின உழைப்புன்ற கால்னால் நடக்கிற மாதிரி அவங்களுக்கு அனுபவம் ஆகாது. நடந்தால் கூடாது. நேற்று முரளியில் சொன்னார் இல்லையா, 10 மைல் தூரமாக இருந்தாலும் பாபா நினைவிலே நடந்து வந்தீங்கன்னா காலே வலிக்காதுன்றார். 10 மைல் தூரத்தில் நடந்து வந்து முரளி கேட்டுட்டு போயிருக்கிறாங்க அந்த காலத்தில்.
அப்போவே சாக்குப்போக்கு சொல்லாதீங்க, என்ன மாதிரி கஜானா கிடைக்குது, பக்தி மார்க்கத்தெல்லாம் அலையிலையா நீங்கள் நடந்தே அப்படின்றார். இப்போ அந்த மாதிரி வேலையே கிடையாது. இப்போ முரளி கேட்கலன்னா என்ன சாக்குப்போக்கு நம்ம சொல்ல முடியும்? வீடு தேடி வருது முரளி. ஸோ காலில் நடக்கிற மாதிரி இருக்காது. பாபா மடியில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவரே உங்களை அழைச்சிட்டு வர மாதிரி தான் உங்களுக்கு அனுபவமாகும். ஏதோ பறக்கும் தட்டில் பறந்து வர மாதிரி அனுபவமாகும். ஸோ பாபாவுடைய அன்பின் மடியில் அனைத்து பிராப்திகளும் அனுபவம் ஆகிறது காரணத்தினால உங்களுக்கு நகர்ற மாதிரி தெரியாது, நிரந்தரமாக ஆனந்தத்தின் அனுபவத்தில் பறக்கிற மாதிரி அனுபவம் ஆகுன்ற, நிரந்தரமாக பறந்துக்கிட்டே இருப்பாங்கன்றார் அந்த சந்தோஷத்தில். ஸோ அந்த அன்புலேயே மூழ்கிறதுல தான் இருக்குது, அந்த ஒளிப்புள்ளியை நினைக்கிறதுல தான் இருக்குது. அப்போ சந்தோஷம், உள்ளூர சந்தோஷம், அனைத்து சக்திகள் இதில் நிரம்பி அப்படியே பறந்துக்கிட்டே இருப்பாங்க ஆஞ்சநேயர் மாதிரி. ஸோ அதுக்கு பாபாவின் அன்பின் மடியிலே உட்காந்துட்ருக்கணும், அன்பின் ஊஞ்சல்லே ஆடிக்கிட்டு இருக்கணும், அதை விட்டு இறங்கக்கூடாது. என்ன ஆகட்டும் அதை பற்றி கவலையே. ஒரு பக்தியில் ஒரு கதை சொல்லுவாங்க, யாரோ ஒரு நாயன்மார் கையை வெட்டினாங்க, வெட்டினது கூட அவருக்கு தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருந்தாருன்ட்டு. ஸோ அப்போ எதை பற்றியும் கவலைப்படுத்தலை, நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவில் அப்பப்போ என்னென்ன காரியம் தோணுதோ அதை பாட்டுக்கு செய்யுங்க. செய்யும்போதெல்லாம் புத்தியை அப்படியே விலக்கி பாபா கிட்டே இணைச்சிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஸ்லோகன்: எப்போ உங்கள் நம்பிக்கையின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்குதோ அப்போ தானாகவே உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கையாகத்தான் அனுபவமாகும். ஸோ நிச்சய புத்தி வைஜெயந்தி இல்லையா? பாபா சொல்றார், எந்த ஒரு காரியம் வந்தாலும் என்னை தவிர இதை யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைங்க. எப்படா பண்ணுறதுன்ற எண்ணெல்லாம் பலகீனமானவர்களின் பாஷைன்றார். நான் பண்ணலன்னா யார் பண்ணுவான்னு கேளுங்கன்றார். அந்த அளவுக்கு நிச்சய புத்தி இருக்கும் பொழுது அது சுயமாற்றத்துக்கும் சரி, சேவைக்கும் சரி, அப்போ உங்களுடைய வாழ்க்கையே உயர்ந்ததாக அனுபவமாகுன்றார். ஸோ வரதானமும் செம பவர்ஃபுல், ஸ்லோகனும் செம பவர்ஃபுல். அவ்யக்த பயிற்சி, ஏகாந்த பிரியராகி ஒற்றுமை மற்றும் ஒருமுகத்தன்மையை தாரணை பண்ணுங்கள். வேற்றுமையில் ஒற்றுமை. பல நாடுகள் இருக்குது, பல மொழிகள் இருக்குது, பல நிறங்கள் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு கலர் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க. ஸோ இத்தனை வேற்றுமை இருந்தாலும் நடைமுறையில் எல்லாருடைய இதயத்திலும் ஒற்றுமை இருக்குது. ஏன்னா எல்லாருடைய இதயத்திலும் பாபா தான் இருக்கார். அமெரிக்காக்காரங்களாக இருக்கட்டும், ஆப்பிரிக்காக்காரங்களாக இருக்கட்டும், நார்த் இந்தியா இருக்கட்டும், சவுத் இந்தியா இருக்கட்டும், சென்ட்ரல் இந்தியாவாக இருக்கட்டும், நமக்கு பார்க்கும்போதே அந்த சந்தோஷம் வருது. ஏன்? அவருக்குள்ளே, எனக்குள்ளே இருக்கிற அதே பாபா அவருக்குள்ளே இருக்கிறார் இதயத்தில். இதுதான் அங்கே பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க, கடவுளே உள்ளே இருக்கிறாருன்ட்டாங்க. ஒரே ஸ்ரீமத்தை தான் நாங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோம். மொழி தெரியாட்டினாலும், பல மொழி இருந்தாலும், உங்கள் இதயத்தின் பாஷை, உங்கள் இதயத்தின் பாடல் பாஷை எல்லாமே பாபா பாபா, என்னோட பாபா, ஆஹா ட்ராமா, ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய பாக்கியமே, இதே தான் பாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே தான் ஒற்றுமை இருக்குது. சமசூப்பர் இல்லையா? லவ் யூ பாப்தாதா. பாபாவுடைய வழிப்படி நடக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ முஸ்லீம்கள் உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் அரபு நாட்டை மற்ற முஸ்லீம்களுக்கே பிடிக்காது. காமெடி என்னென்னா, அரபு நாட்டில் தான் முஸ்லீம் மதமே தோன்றுது. ஏன் பிடிக்காதுன்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க. மற்றவர்கள் எங்கேயோ ஒரு முஸ்லீம்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா பதறுவாங்க, போராடணும். அவங்க அந்த போராட்டம் நடத்துகிறவங்களுக்கு எதிராக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அமெரிக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சவுதி அரேபியா. ஸோ இதனால் அரபுக்காரனை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரே அல்லா தானே வணங்குறீங்க, ஒரே குரான் தானே படிக்கிறீங்க, ஏன் இங்கே வேற்றுமை வந்தது? அப்போ அங்கே அன்பை போதிக்கிறார் இறைவன்றது அங்கே தெரியல. இங்கே நமக்கு எதை விட்டாலும் சந்தோஷத்தை விடாத, அமைதியை விடாதன்றார், இழக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். அதனால் நாம் யாரையும் வெறுக்கிறது கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே பல சமஸ்காரங்கள் கொண்டவர்களாக வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு பாபாவை பார்த்தால் அந்த வேற்றுமை போயிடும்ன்ற. அதுக்கு தான் பலரோடு இருந்தாலும் தனியாக ஒரு பாபாவோடு இருப்பதாகவே உணருங்கள், வேற்றுமை வராதுன்றார். செம பவர்ஃபுல்லானது இது. ஆக்சுவலாக குரானில் கூட ஒன்று வரும். என்னென்னா, ஒருத்தருடைய குறையை மற்றவர்களுக்கு சொல்லாதீங்கன்னு பாபா சொல்கிறார் இல்லையா? ஸோ குறையை வேணால் மேலிடத்தில்
சென்டர் சிஸ்டர் அப்படி சொல்லுங்கன்றதை அங்கே தூதருக்கு சொல்லுங்கள், பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும். கடவுள் கருணை இல்லைன்னா நீங்களும் அதே மாதிரி தான் பாவம் செஞ்சுருப்பீங்கன்ற. அப்போ நம்ம பாபா குழந்தை ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பக்குவமாகி இருக்கிறோம். புதுசாக வர குழந்தை வந்து பக்குவமாகலை, அல்லது ஏதோ ஒரு விகாரம் ரொம்ப ஆழமாக இருக்குது, பாபா கிடைக்கலன்னா நம்ம அதை விட மோசமாக ஆகியிருப்போம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு கருணை வையுங்க. இது குரானில் வெளிப்படுது. எவ்வளோ பெரிய ஆச்சரியம். அதனால தான் அந்த குரான் பைபிளை வந்து பாபா குழந்தைங்க பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா பாபாவுடைய ஞானம் அப்படியே வருது அதில். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.